கல்பனா, 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 எங்க போயிருப்பா? கல்பனா, கல்பனா, கல்பனா. டிரைவர், கல்பனா பாத்தீங்களா? நான் பார்க்கல மேடம். ரவி, 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 கல்பனா பாத்தீங்களா? என்ன கல்பனா பாத்தீங்களாவா? அவளை காணோம். என்ன பேசுற நீ? காணோமா? கல்பனா, 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 இங்க போயிருப்பா. கல்பனா, யமுனா, என்னாச்சு ரவி? எங்கேயுமே இல்லையே. ஐயோ, உள்ளே எங்கேயும் அவ இல்லையே. சரி, வெளில போய் பார்க்கலாம் வா. டிரைவர், வண்டி சீக்கிரம். ஓகே சார். என்ன யமுனா, எங்க போயிருப்பாவ? எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா. டென்ஷன் ஆகாதீங்க ரவி, இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பா, தேடி பாப்போம். ஓகே. ரவி, ஒருவேளை அன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் பக்கத்துல ஒரு பார்க் இருந்ததுல அங்க போயிருப்பாளோ? அந்த பார்க் பக்கம் போகல. சரிங்க சார். ரவி, மொபைல் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அட்லீஸ்ட் மொபைல் எடுத்துட்டு போயிருந்தாலாவது நாம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுவும் எடுக்காம போயிருக்கா. என்ன இப்படி பண்றானோ தெரியல. எதுக்கும் கொஞ்சம் மெதுவாக போங்க. ஓகே சார். டிரைவர் மேடம், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களா? ரவி, அங்க பாருங்களேன், கூட்டமா இருக்குல்ல? ஆமா. ஒருவேளை போட்டிங் பண்ண வந்திருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும், வா பார்க்கலாம். எங்க போயிருப்பானே நீங்க தெரியல. பாருங்க, நான் அப்படி பார்த்துட்டு வரேன்.
என்னாச்சு? எங்கேயும் காணோம். அந்த பக்கமா வரல. சரி வாங்க பார்க்க போய் தேடி பார்க்கலாம். சரி வா போய் பார்க்கலாம் வா. வாங்க. இவ்ளோ நேரம் ஆகியும் வரலையே ரவி. எங்க போயிருப்பா? ச்சே, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். அன்னைக்கு மாதிரி ஹெட்டேக் வந்து எங்கேயாவது விழுந்துருப்பாளோ? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன்னு நமக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காளே. கல்பனா கிட்ட செல்ஃபோன் இருக்கா? இல்ல சார். வேணும்னே விளையாட்டா அன்னைக்கு மாதிரி உங்களை டென்ஷன் பண்ணி பார்க்கலாம் எங்கேயா போயிருக்கலாம் இல்லையா? இல்லை சார், நிச்சயமாக இருக்காது. அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸில் தனியாக மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டதுலேருந்தே அவள் டென்ஷனாக இதாக இருந்தா. அவள் விளையாட்டுலாம் குறைஞ்சிருச்சு. அதுவும் இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக அவளை காணலைன்னா சம்திங் ராங் சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? நேரத்தை கடத்தாமல் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பெட்டர்னு தோணுது. போய் கொடுத்துட்டு வருவோம். பெட்டர் ஐடியா சார். ஓகே யமுனா, நீ இங்கே இரு, நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறோம். நானும் உங்க கூட வரேன். சரி வா. வாங்க சார் வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க ரவி. சொல்லுங்க சார், நாங்கள் ஒரு ஃப்ரெண்டோட இங்கே வந்திருந்தோம். அவள் பேர் கல்பனா, லண்டன் கேர்ள். திடீர்னு காணாமல் போயிட்டா சார். ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு சார். அட் த சேம் டைம் ஷீ இஸ் வெரி நாட்டி. எப்பவும் விளையாட்டுக்காக எங்களை பயமுறுத்தணும்னு நினச்சிட்டு இருப்பா. இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டா. நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரி, கடைசி உங்களை எப்போ பார்த்தீங்க? நேற்றுக்கு நைட்டு எங்கள் மேரேஜ் ஸ்ட்ரீட் இருந்தது. 1 மினிட். ஹலோ சார், வணக்கம் சார். நான் கான்ஸ்டபிள் ராஜேந்திரன் பேசுகிறேன். என்ன விஷயம்? சூசைட் பாயிண்ட்ல விழுந்து ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு சார். நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன். நீங்கள் இங்கே வந்துடுறீங்களா சார்? ஓகே, நாங்கள் வரேன். சார், நீங்கள் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கீங்க. இப்போ தான் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பட் நீங்கள் அதை பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. சூசைட் பாயிண்ட்ல ஒரு பொண்ணு விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கு. ரவி, அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிற பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கூட வரீங்களா? சார், ஐயோ சார், கல்பனா அப்படிப்பட்டவ இல்லை சார். அவள் சூசைட் பண்ணிட்டு சாகுறவ இல்லை சார். ஓகே சார், நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஒரு சின்ன ஏரியாவிலேருந்து ஒரு பொண்ணை காணன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே சமயம் சூசைட் பாயிண்ட்லேருந்து ஒரு பொண்ணு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா இல்லையான்னு விசாரிச்சு பார்த்துருவோமே. வாங்க போகலாம். என்ன இது? கவலைப்படாதீங்க ரவி. அது கண்டிப்பா நம்ம கல்பனாவா இருக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வெறும் ஐடென்டிஃபிகேஷன் தானே. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். தைரியமா வாங்க சார். வாங்க. சரி சரி, போலாமா? வாங்க. இங்க பார்த்து வாங்க, கல் இருக்கு. பார்த்து. வாங்க. என்னப்பா அது பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அந்த பொண்ணுக்கு என்ன வயசா இருக்கும்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். யார் இப்ப இங்க ஐ விட்னஸ்? இவர்தான் சொல்லுப்பா. சார், நான் பக்கத்தில் டீ கடை வச்சிருக்கேன் சார். ஒரு 6 மணி இருக்கும். நான் இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு ஒரு 27 வயசு இருக்கும் சார். பாறை நுனியில் நின்று அழுதுகிட்டு இருந்தா. பார்த்ததும் பதறி போயிட்டேன் சார். ஐயோ வேண்டாமான்னு கத்திக்கிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடலான்னு பக்கத்தில் போனேன் சார். என்னை திரும்பி பார்த்துட்டு சட்டுன்னு குதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அலறல் சத்தம் மட்டும்தான் சார் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் அதுவும் நின்று போச்சு சார். அப்ப அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்துச்சு? வெள்ளை கலர் சுடிதார் சார். ஒயிட் கலர் சுடிதார். இங்க வந்து தானே பர்ச்சேஸ் பண்ணலாம். அவளுக்கு நல்லா இருக்கும், நீ தானே செலக்ட் பண்ண. ஐயோ ரவி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தாங்க?
உங்களை விட கொஞ்சம் உயரமாக இருந்தது, மாநிறம், பார்க்கறதுக்கு படித்த பொண்ணா நல்ல டீசெண்டாக இருந்துச்சு. சந்தேகமே இல்ல, கல்பனா தான், அது கல்பனா தான். யமுனா போயிட்டா, என்ன விட்டு போயிட்டா, நம்மள எல்லாம் விட்டு போயிட்டா. ஏன் கல்பனா இந்த மாதிரி பண்ண? உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? ரவி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவளை நான் ஏன் பார்த்தேன், ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன்? பாவி, இப்படி பாவத்தை சுமக்க வச்சுட்டு போயிட்டியே. ரவி ப்ளீஸ் ரவி. ரவி கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க யாருப்பா பாடி எடுக்கிறது? நான் தான் சார். நீதானா? இப்ப பாடி எடுக்க முடியுமா சார்? ராத்திரி நேரம் சார், மணி 7 ஆயிடுச்சு, ஒரே இருட்டா இருக்கு. வேணா நாளை காலையில் எடுக்கலாமே சார்? காலையிலையா? ப்ளீஸ் சார், காலையில வந்துருங்க சார். கண்டிப்பா சார், நம்ம போய் அதை பார்த்துட்டு போயிடும் சார். ப்ளீஸ் சார். ரவி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆல. இது பாருங்க, கல்பனாக்கு எதுவும் ஆயிருக்காது. என்ன ஆயிருக்காது? அன்னைக்கு இதே இடத்துல நின்னுக்கிட்டு, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல நான் செத்தேன்னா இயற்கைக்கு உரமானுங்கிற பெருமை எனக்கு கிடைச்சிரும்னு சொன்னால, சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டா பாரு. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. ப்ளீஸ் ரவி அழாதீங்க. நாளைக்கு வருவோம். நாளைக்கு மார்னிங் வந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. ரவி, அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. ஏன் அவசரப்பட்டு முடிவு பண்றீங்க? காலையில வருவோம் வாங்க. ஆமா ரவி ப்ளீஸ். உங்களுக்கு தான் கல்பனா பத்தி தெரியும்ல. நமக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிட்டு அவ சென்னை கூட போயிருந்திருக்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் வாங்க போலாம் மேடம். வாங்க ரவி, கிளம்பலாம். சார், நாளைக்கு நிச்சயமா எடுத்துறேன். வந்திருக்கு சார், போயிட்டு வாங்க ப்ளீஸ். ரவி ஏன் இப்படி எமோஷன் ஆவறீங்க? அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. நாளை காலையில கண்டிப்பா வந்துருப்பா. ஓகே சார். ஆமாம் சார், நான் மனோ தான் பேசுகிறேன். ஃபாரஸ்ட் லிமிட்டில் ஏதாவது பொண்ணு தென்பட்டா சொல்லுங்கள். நல்லா கலர் அழகாக இருப்பாங்க. பேர் கல்பனா. ஆமாம், எல்லாம் செக் போஸ்ட்டு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்களேன். ஓகே, தேங்க்யூ சார். ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு வேளை வழி தவறி போயிருந்தா அவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வந்து விட்டுருவாங்களே. எஸ்டிடி கால் மாதிரி இருக்கு, அட்டன் பண்ணுங்க. ஹலோ. ரவி, நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கப்பா. ஏன்பா, உனக்கு இன்னியோட கேம்ப் முடியுதுல்ல? இன்னும் கொடைக்கானல்ல எவ்வளவு நாள் தங்கறதா உத்தேசம்? வந்துருவோம்ப்பா. அதுக்கு இல்லப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு வேற நாள் நெருங்கிட்டு இருக்கு. நான் யமுனாவோட அப்பா கிட்ட பேசினேன். அவரு நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா நடத்தினா போதும்ன்றாரு. நான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன்ப்பா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் கேட்கிறேன். பண்ணிக்கலாம்ப்பா. அப்படி இல்லப்பா, நீ லண்டன்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா வந்திருக்க. உனக்கு நிச்சயதார்த்தம் போது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்க, பழசெல்லாம் மறந்துட்டான்னு அவங்க ஃபீல் பண்ண கூடாது இல்லையா? நீ எப்பப்பா கொடைக்கானல்ல இருந்து வரப்போற? வந்துடுறோம்ப்பா. ஏன்பா ரவி, என்னாச்சு உனக்கு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ரவி, அப்பா, அது நம்ம கல்பனாவை காணும்பா. கல்பனாவை காணுமா? என்னடா சொல்ற? ஆமாப்பா. என்னடா ரவி, அவ ஏற்கனவே விளையாட்டு பொண்ணு. அவளை பத்திரமா பாத்துக்க 100 தடவை அவளை அனுப்பும்போது சொல்லி அனுப்பிட்டேன்ல. ஐயோ, என்னடா ரவி இப்படி பேசுற? சரி, எதுக்கும் தைரியமா இருக்க, கவலைப்படாதீங்க. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற பொண்ணு வேறவோ? இல்லப்பா, பத்திரமா தப்பா பாத்துக்கிட்டோம். அதை மீறி மிஸ் ஆயிட்டப்பா. சரிப்பா, நான் வச்சிடறேன்ப்பா. சரிப்பா. என்னங்க, கல்பனா எங்கேயும் போயிருக்க மாட்டா. நமக்கெல்லாம் விளையாட்டு காட்டுறேன்னு சொல்லி எங்கேயாவது மறைஞ்சிருப்பா. வந்துருவா, எப்படியும் வந்துருவா. அந்த நம்பிக்கையில தான் அவ கிடைச்சிருவான்னு நானும் ரவி கிட்ட பேசிருக்கேன். ஆனா நம்ம நம்பிக்கையில ஆண்டவன் விளையாடாம இருந்தா சரி.
கடவுளே, கல்பனாவை காப்பாத்து. கடவுளே, கல்பனாவை காப்பாத்து. நான் என் லைஃப் டைம்ல மீட் பண்ண பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்பனா தான். அவ எனக்கு வேணும். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ தான் அவளை காப்பாற்றணும். கல்பனா எங்க இருந்தாலும் அவளை எங்க கிட்ட கொண்டு சேர்த்துரு. நீ நிச்சயம் எங்களுக்கு கிடைப்ப கல்பனா. அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்காத. கல்பனா எங்களுக்கு வேணும். எங்க எல்லாருக்கும் வேணும். நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். எங்களை கைவிட்டுறாத. என்ன தாண்டி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாண்டி. என்னை ஏமாத்திட்டு போயிடாத கடவுளே. ப்ளீஸ் என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிடாத. அவ பூர்ண ஆயுசோட இருக்கணும். ரவி, போலாமா? பிரார்த்தனைங்கிறது நம்ம நம்பிக்கை. அது நடக்கணும்னு நினைக்கிறது நம்ம எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பை விட பிரார்த்தனைக்கு தான் பலன் அதிகம். அதை நம்ம பண்ணிட்டோம். கவலைப்படாம வாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு சொல்லாத. இப்போ நமக்கு தேவை கல்பனா. அதே மாதிரி நீ எனக்கு முக்கியம். எந்த ஒருத்தரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதான் என்னோட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. ரவி, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. கல்பனா நமக்கு கண்டிப்பா திரும்ப கிடைப்பா. நம்ம கல்பனா நமக்கு திரும்ப கிடைச்சிருவா. வாங்க. ஹலோ. மிஸ்டர் ரவி. எஸ், நான் கொடைக்கானல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இங்கே கிரீன் வேலியில் டெட் பாடி கிடச்சிருக்கு. அது கல்பனாவான்னு வந்து பார்த்து அடையாளம் காட்டுறீங்களா? அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை. தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.